வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக இந்திய குடியரசுத் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் 2 குடியரசுத் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலில் தான் இருக்குது, இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இந்திய குடியரசுத் தலைவரான 3வது குடியரசுத் தலைவரை பற்றி யாரை பார்க்க போகிறோன்னா, கல்வி தந்தை டாக்டர் ஜாகிர் உசைன் பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய வரலாறுங்கிறது ஒரு சாதாரண மனிதருடையது கிடையாது, ஒரு தேசத்தின் கல்வி பாதையை செதுக்கிய ஒரு மாமேதையுடையது. இந்தியாவின் முதல் இஸ்லாமிய ஜனாதிபதி பாரத ரத்னா டாக்டர் ஜாகிர் உசைன் பற்றி இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1897 வருஷம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் பிறந்தார். இவருடைய முன்னோர்கள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்து உத்தரப்பிரதேசத்தில் குடியேறிய கயாம்கானி என்ற பஸ்தூன் இனத்தை சேர்ந்தவங்க. ஜாகிர் உசைன் 9 வயதாக இருக்கும் போதே அவரது தந்தை பிதா உசேன் கான் காலமானார். தந்தை ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்தவர். தந்தையின் மறைவு அந்த சிறுவனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. தந்தையை இழந்த பிறகு தாயின் அரவணைப்பில் வளர்ந்தார். அவரது தாய் அவருக்கு கற்பித்த ஒழுக்கமும் கல்வியின் மீதான காதலும் தான் அவரை பிற்காலத்தில் ஜனாதிபதி ஆக்குச்சு. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எடவா என்ற ஊரில் ஒரு இஸ்லாமிய உயர்நிலை பள்ளியில் பயின்றார். அங்கே தான் அவருக்கு தலைமை பண்புகள் வளரத் தொடங்குச்சு. மேற்படிப்பிற்காக அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அங்கே அவர் ஒரு சிறந்த மாணவராகவும் சிறந்த பேச்சாளராகவும் அடையாளம் காணப்பட்டார். காந்திஜி அலிகார் பல்கலைக்கழகத்திற்கு வந்தபோது ஜாகிர் உசைன் அவரிடம் முழுமையாக ஈர்க்கப்பட்டார். ஆங்கிலேயரின் கல்வி நிறுவனங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற காந்தியின் அழைப்பை ஏற்று தனது படிப்பை பாதியிலே நிறுத்த துணிந்தார். தன்னுடைய சக மாணவர்களையும் தேசிய பணியில் ஈடுபட செய்தார். இதன் விளைவாக ஜாமியா மில்லியா இஸ்லாமியா என்ற தேசிய பல்கலைக்கழகம் உருவாவதற்கு வித்திட்டார். அந்நிய கல்வியை விட சொந்த நாட்டு கல்வி சிறந்தது என்று வாதிட்டார். கல்வியை முழுமையாக்க ஜெர்மனியில் உள்ள பெர்லின் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். பொருளாதாரத்துறையில் மிக கடினமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அங்கு அவருக்கு PhD பட்டமும் வழங்கப்பட்டுச்சு. பொருளாதாரத்தோடு கல்வி முறைகளையும் அங்கு ஆழமாக படித்தார். வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை இந்திய கல்வி முறையில் எப்படி பகுத்தலாம் என்று திட்டமிட்டார். தன்னோட 29 வயசில் இந்தியா திரும்பிய அவர் ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பேற்றார். அப்போது அந்த பல்கலைக்கழகம் கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்துச்சு. சுமார் 22 ஆண்டுகள் மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றினார். வெறும் 80 ரூபாய்க்கு மட்டும். தனது சொத்துக்களையும் நேரத்தையும் பல்கலைக்கழகத்திற்காக தியாகம் செஞ்சார். ஜாமியா மில்லியா என் உயிர் என்று அவர் அடிக்கடி கூறுவார். 1937 காந்திஜி அறிமுகப்படுத்திய வர்தா கல்வி திட்டத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். தொழிலோடு இணைந்த கல்வியை அவர் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு சுய தொழில் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தினார். இந்தியா முழுவதும் ஆதார கல்வி முறையை ஒரு இயக்கமாக மாற்றினார். கல்வியில் சாதி மத பாகுபாடுகள் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். 1948 அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார். பிரிவினை காலத்தில் சிதறியிருந்த அந்த பல்கலைக்கழகத்தை 8 ஆண்டுகளில் இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனமாக மாற்றினார். 1957 பீகார் மாநிலத்தின் ஆளுநராக பதவியேற்றார். பீகாரில் கல்வி மற்றும் விவசாய துறைகளில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். எளிய மக்களும் ஆளுநரை சந்திக்கும் நிலையை உருவாக்கினார். 1962 இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் உடன் இணைந்து தேச பணியாற்றினார். 1963 அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு. 1967 இந்தியாவின் 3வது ஜனாதிபதியாகவும் பொறுப்பேற்கிறார். இந்தியாவின் முதல் இஸ்லாமிய ஜனாதிபதி என்ற வரலாற்று சாதனையையும் படைக்கிறார். ஒருமுறை மாணவர்கள் அழுக்கு ஷூக்களுடன் வருவதை பார்த்த ஜாகிர் உசைன் அவர்கள் திருத்துவதற்காக அவரை பாலிஷ் மற்றும் பிரஷ் எடுத்துக்கொண்டு வாசல்ல நின்றாரு. ஜனாதிபதி தன் காலணியை துடைக்க வருவதைக் கண்டு மாணவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஒழுக்கம் என்பது சொல்லிக் கொடுப்பதல்ல, செய்து காட்டுவது என்று அவர் நிரூபித்தார். அன்னையில இருந்து அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் தூய்மையை கடைபிடிச்சாங்க. உருது, ஹிந்தி, ஆங்கிலம் என 3 மொழிகளையுமே புலமை பெற்றவர். பிளேட்டோவின் ரிப்பப்ளிக் நூலை உருதுல மொழிபெயர்த்தார். குழந்தைகளுக்காக பல குட்டி கதைகளை எழுதினார். கல்வி பற்றி அவர் எழுதிய நூல்கள் இன்றைக்குமே பாட புத்தகங்களாக இருக்கு. யுனெஸ்கோ அமைப்பில் இந்தியாவின் பிரதிநிதியாக செயல்பட்டார். 1969 வருஷம் மே மாதம் 3ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகையிலேயே அவர் காலமானார். பதவியில் இருக்கும்போதே காலமான முதல் இந்திய ஜனாதிபதி இவர்தான். அவரது உடல் அவர் நேசித்த ஜாமியா மில்லியா பல்கலைக்கழக வளாகத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுச்சு. ஜனாதிபதி மாளிகையை ஒரு கல்வி சாலையாக மாற்றியவர் அவர். இன்றைக்குமே இந்தியாவின் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் ஜாகிர் உசைன் ஒரு மிகப்பெரிய உத்வேகம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சாதாரண ஆசிரியராக தொடங்கி ஜனாதிபதி வரை உயர்ந்த ஜாகிர் உசைன் அவர்களோட வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னா, கல்வியும் ஒழுக்கமும் இருந்தால் எதையுமே சாதிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவின் 3வது ஜனாதிபதியான ஜாகிர் ஹுசைன் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.